பெர்ஃபார்மன்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ விஜய் பாரு 90 டேஸ் இருந்திருக்காங்க. பார்ட்டிசிபேட்டட் டாஸ்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85 டாஸ்க்கு, அதில் 46 டாஸ்க் வின் பண்ணியிருக்காங்க. எவிக்ஷன் ப்ரிடிக்ஷன் 13 வாரம் நாமினேஷனில் வந்து 25 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 பேர் மட்டும்தான் வெளியே போயிருக்காங்க. அதனால் வந்து 23.08% எவிக்ஷன் ப்ரிடிக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்பீரன்ஸ் கிட்டத்தட்ட 854 ப்ரொமோஷனை அனலைஸ் பண்ணோம். அதில் 124 ப்ரொமோஸில் வந்து அவங்க இருந்தாங்க. ஃபீஸை வச்சு மட்டும் தான் ரெகனைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து வாய்ஸ் வச்சு ரெகனைஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் இதை விட அதிகமாக தான் இருக்கும். பட் திஸ் அ மினிமம் நம்பர் ஐ குட் சே 124 அப்பியரன்சஸ். அதெல்லாம் வந்து நான் செக்யூர் பண்ணேன். அதாவது டோட்டல் நாங்கள் அனலைஸ் பண்ண செகண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 254 ஃப்ரேமில் 1761 செகண்ட்ஸ். அதில் இவங்க செக்யூர் பண்ணது பார்த்தீங்கன்னா 230 செகண்ட்ஸ், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஐ குட் சே லைக் 10% மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாமினேஷன் ட்ரெண்டிங் சார்ட். இதில் யாருக்கு நாமினேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லலாம். சபரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்காரு. விஜய் பார்வதி வெளியேற்றத்துக்காக கிட்டத்தட்ட 8 முறை நாமினேட் பண்ணியிருக்காரு விஜய் பார்வதி. பட் விஜய் பார்வதி சபரியை ஒரு முறை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அரோரா ரொம்ப டெஸ்பரட்டாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 முறை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரோராவை விஜய் பார்வதியார்கள் 6 முறை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது யார்ப்பா இது கேஏஎன், ஓகே அது அப்புறம் வருமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு எந்த பெரிய கான்ஃப்ளிக்ட்னால் இங்கே விக்ரம் வந்து பார்த்திங்கனாக்கா விஜய் பார்வதியை கிட்டத்தட்ட ஒரு 5 முறை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவங்க விக்கல்ஸை ஒரு 4 முறை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பெரிய ஸ்பைக் எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் சார்ட்ஸ். இவங்க ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சார்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா முறையும் நாமினேட் ஆனால் என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட 10 முறை நாமினேட் ஆகாங்க. வீக் நம்பர் 2ல் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 10%. வீக் நம்பர் 4ல் வந்து ஸ்பைக் டு அரௌண்ட் 16% சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு ஸ்டீவலாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக அவங்க எவிக்ட் ஆனப்போ எவிக்டில் அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தப்போ அவங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.5. ஸோ ஒரு ஆவரேஜான ஓட்டிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிஹேவியர் ட்ரெண்டிங். இது நான் போட்ட இது. ஸோ இது வந்து பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். இது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் நீங்கள் வந்து அவங்க எந்தெந்த நேரத்தில் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் போடலாம். மார்க் போட்டால் இது போல் வரும். ஸோ அது போல் நான் மார்க் போட்டு என்னென்ன இன்சிடென்ட்ஸ் வச்சு எவ்வளோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ 8 அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா விஜய் பார்வதி ரிவெஞ்ச் மூடில் ரொம்ப அதிகமாக இருந்தால் 8 போட்டிருக்கேன். ரிவெஞ்ச் மூட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 4, அதை விட கொஞ்சம் மீடியமாக இருந்தால் 7. அது போல் அது வந்து இண்டிவிஜுவல் ரேட்டிங் தான், அது வந்து மாறும். அதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் போனாக்கா கீழே பாருங்கள். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன தெரியும் அப்படின்னாக்கா இவங்க யாரை என்னென்ன ரீசனுக்காக நாமினேட் பண்ணாங்க அப்படின்றது இங்கேயும், இவங்கள யார் என்னென்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க அப்படின்றது தான் இதுலேயும் நான் வந்து சின்னதாக கிரிப்ஸாக கொடுத்துருக்கேன். மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எபிசோட போய் பாருங்கள். பட் இந்த இன்ஃபர்மேஷன் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சபரி பையன் இருக்கான் பார்த்து, சபரி பையன் எப்போ பாரு விஜய் பார்வதியை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எமோஷனலாக மற்றவங்களை தூண்டி விடுறாங்க, கொளுத்தி போடுறாங்க அப்படின்றத மட்டும் வச்சு கிட்டத்தட்ட 10 முறை நாமினேட் பண்ணியிருக்கான். ஸோ சபரிக்கு வந்து வீக் நம்பர் 1ல் இருந்து விஜய் பார்வதி எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லும். ஸோ அப்புறம் வந்து ஒவ்வொரு வீக்கிலும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற டோட்டல் நம்பர் ஆஃப் டாஸ்க்கு, இதில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண டாஸ்க்கு, எதில் வின் பண்ணாங்க, எதில் லூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ண டாஸ்க்கு உங்களுக்கு தெரியும். கேப்டன்சி டாஸ்கில் ஓகே ரவுண்ட் 2ல் வின் பண்ணிருக்காங்க. ஆனால் கேப்டன்சி டாஸ்க்கு வின் பண்ணேன், நானே பயந்துட்டேன். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ண டாஸ்க், அதோ இங்கே அடித்து விளையாடு லாஸ்ட் டாஸ்கில் தோற்றுருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ரவுண்ட் 2ல் வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ வின் பண்ணது 1, தோற்றது 2. அதுபோல் வந்து ஒவ்வொரு வீக்கும் என்னென்ன டாஸ்க் விளையாடினாங்க, என்னென்ன டாஸ்க்கில் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சூப்பர் டீலக்ஸு நாமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்னொரு பர்ஃபார்மன்ஸும் பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதிலையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டனாக எத்தனை வரை வந்திருக்காங்க. 0 டைம் தான் வந்திருக்காங்கப்பா. ஒரு நிமிஷம் ஆட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விஜய் பார்வதி 0 டைம்ஸ். டிக்கெட் டு ஃபினாலியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எடுத்த மதிப்பெண்கள் 3வது இடத்துல இருக்காங்க விஜய் பார்வதி. தட்ஸ் அ குட் பிளேயர் டு சே ஐ குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு முறை கூட இந்த பொண்ணு வாங்கவே வரல நாமினேஷன் ஃப்ரீ பாஸு. மற்றவங்களாம் நல்லா துண்ணு குவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கனியெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 முறை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க. விஜய் பார்வதிக்கு 1 கூட கிடைக்கல. ஸோ ஐயோ பாவம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் கண்டிப்பாக விஜய் பார்வதிக்கு ஒரு முறை தந்திருக்காங்க. அதுக்காக இவங்களை பாராட்டலாம். நெக்ஸ்ட் வந்து நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான் டாப்பு. கிட்டத்தட்ட 10 முறை நாமினேட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அரோரா அவர்கள். நெக்ஸ்ட் வந்து சாண்ட்ரா.
அப்புறம் வந்து ப்ளா மீதி பேரெல்லாம் வராங்க. ஸோ 10 முறை நாமினேட் ஆகிற டாப் கண்டஸ்டன்ட் யாருன்னாக்கா விஜய் பார்வதி. அப்புறம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் விஜய் பார்வதி வந்து 2 முறை நாமினேட் ஆகாங்க. அதில் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரோ டாப்னாங்க கானா வினோத் அவர்கள். நெக்ஸ்ட் வந்து குக்கிங் டீமில் விஜய் பார்வதி 2 முறை வந்திருக்காங்க. ஸோ அந்த இதுதான் இங்கே காட்டுது. நெக்ஸ்ட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் அந்த விஜய் பார்வதி இது முறை வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு முறை இருந்திருக்காங்க. குட் குட். நெக்ஸ்ட் வந்து எவிக்ஷன் ப்ரிடிக்ஷன் வந்து இவங்க ப்ரிடிக்ட் பண்ணி இந்த ஆள் இந்த தடவை எமிட் ஆவாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாரம் அவங்க எமிட் ஆகிருக்காங்களான்னு பார்த்தாக்கா அதில் வந்து அமித் தான் நம்பர் 1 இருக்கார். இதில் விஜய் பார்வதி எங்கப்பா ரொம்ப பின்னாடி தான் தங்கியிருக்காங்க. ஏன்னா 3 பேர் தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோ ட்ரெண்டிங்ஸ் அதில் பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி அப்பீரன்சஸில் வந்து நம்பர் 2 இருக்காங்க. ஆனால் ஷேரிங் செகண்ட்ஸில் பாருங்கள் நம்பர் 1 இருக்காங்க. அதிகமாக ப்ரொமோஸில் இவங்க மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டாஸ்க் வின் அதில் பார்த்திங்கனாக்கா விஜய் பார்வதி ஒரு 6வது இடத்துல 2 4 5வது இடத்துல இருக்காங்க. டாஸ்க் வின்னிங் பர்சன்டேஜில் வந்து விஜய் பார்வதி அவர்கள் கொஞ்சம் பின்னாடி தங்கி தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கிராஃப் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து வீக்லி நாமினேஷன்ஸ் யார் என்னென்ன ஓட்டு வாங்கினாங்க அப்படின்றது வந்து இதில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தர் ட்ராப் பண்ணிட்டு வந்து அப்புறம் விஜய் பார்வதி மட்டும் வச்சு பார்த்திங்கனாக்கா அவங்க கிராஃப் எப்படி ஏறிச்சு இறங்குச்சு அப்படின்றத நீங்கள் எங்கே பார்க்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொருத்தர் நான் டிசேபிள் பண்ணிகிட்டே வராங்க. டிசேபிளே பண்ணிவிட்டு வந்து லெட்ஸ் கோ 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 அப்படின்றதா இதுதான் நாமினேஷனோ கிராஃப். அவங்க 13 நாமினேட் ஆங்க. ஒவ்வொரு நாமினேஷனாலும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஏறி இருக்குது இறங்கியிருக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுச்சு இந்த பர்டிகுலர் போர்ஷனில் இருந்து. இன்னொன்று இது எதுனாக்கா வீக்லி நாமினேஷன் ஓட்ஸ், அதாவது இவங்களுக்கு எத்தனை பேர் வந்து இவங்க நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக் நம்பர் 2 பாருங்கள் கிட்டத்தட்ட 14 பேர் இவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜராக அந்த வன்மம் குறையுது. வீக் நம்பர் 4 வந்து ஒரு 7 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. வீக் நம்பர் 5 கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிளாகி ஓரளவுக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ கடைசியாக அவங்க நாமினேட் பண்ணது வந்து ஒரே ஒரு ஆள் தான். ஸோ எப்படி தான் எவிக்ஷனில் இதில் தானே போனாங்க. அப்புறம் வந்து இதுதான் தமிழ் புலிஸோட ஓட் ட்ரெண்டிங். ஸோ இதை தான் நான் தப்பாக சொல்லிட்டேன் மேலே. ஸோ ஓகே தட்ஸ் ஃபைன். ஸோ இதில் போய்ட்டு எல்லாமே அழிச்சிட்டு நீங்கள் விஜய் பார்வதியை மட்டும் ஓட்டிங் பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ இவங்க தான் இதுதான் அவங்களோட ஓட்டிங் ட்ரெண்டிங். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10. அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் சொல்லியிருந்தேன்லாங்க அந்த இண்டிவிஜுவலாக சொன்ன ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் இங்கே இருக்கும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தோன்னா லாஸ்ட்டாக அவங்க வெளியேறும்போது 9% ஓட்டிங் வந்து ப்ராப்ளமே கிடையாது அவங்களுக்கு. அது வந்து எத்தனை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா இந்த விஜய் பார்வதி இது வந்து ஐயோ சாண்டப்பா சாமி இது விஜய் பார்வதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக போன தடவை கடைசியாக 1,06,801 பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதுபோல் வந்து இந்த வீக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வாக்களிச்சிருக்காங்கப்பா கம்பேரிட்டிவ்லி அதர் வீக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுபோல் நீங்கள் வந்து எத்தனை ஓட்டுக்கள் ரெக்கார்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். வேறு என்ன இருக்குது இந்த ஆப்பில். ஸோ மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் பார்வதி தான் இந்த ஷோவை ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து டேட்டா மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும், இது இல்லைப்பா நான் அனலைஸ் பண்ணியே தீருவேன், நீங்கள் வந்து என்ன போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ரோமோ ட்ரெண்டிங் போனீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் ப்ரோமோஸில் வந்து அவங்களுடைய அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது எத்தனை நிமிஷங்கள் செகண்ட்ஸ் வந்து அவங்க காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் அதையும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். டாஸ்கில் போய்ட்டு இந்த டாஸ்கில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ன்னு ரொம்ப மைன்யூட்டாக நாங்கள் ட்ராக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் தப்பு இருந்தால் எங்களுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களால் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்பில் நீங்கள் ஓட்டும் பண்ண முடியும். இப்போ இந்த வாரம் நான் வந்து வினோத் ஓட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம். இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான். என்னுடைய டேட்டா பேஸில் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு தான் போடணும். கள்ள ஓட்டு போடவே முடியாது இந்த பர்டிகுலர் ஆப்பில். ஏன்னா இது லாகின் பண்ணி தான் ஓட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாகின் 24 ஹவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இல்லைப்பா நான் வந்து இதில் போடணும் ஓட்டிங், அதாவது வந்து அஃபிஷியல் சைட்டில் போடணும் அப்படின்னாக்கா நோ ப்ராப்ளம். இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா இது டேரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன கூட்டு போகணுனாக்கா டிஸ்னியோட ஹாட்ஸ்டார் கூட்டு போகும். நீங்கள் அங்கே ஓட்டு போட்டுக்கலாம். இல்லைப்பா நான் கால் பண்ண போனேன் அப்படின்னாக்கா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கால் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸி டு மேக் அஃபிஷியல் ஓட்டிங் ஆஸ் வெல். அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வந்து உங்கள் கண்டஸ்டண்ட்டோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த எஃபெக்ஷன் அன்ஃபேர் ரெட் கார்டு எஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வெளியே அனுப்புறது இருந்தால் அப்படியே அமைச்சிருக்கணும். அனாவசியமாக ஒரு பொண்ணை வந்து சீண்டி வலும்பு குத்துறீங்க, அந்த பொண்ணுக்கு இந்த கண்டென்ட்டை உருவி நல்லா யூஸ் பண்ணி அமைச்சிட்டிங்க அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. ஸோ நீங்கள் இந்த ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது,
சாரி ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ, பாய் பாய். ஐம் ஸோ சாரி பார்வதி. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஐடி ஒரு என்ன சொல்லுது, ஒரு எம்என்சி கம்பெனி என்ன பண்ணுமோ, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கு. உங்களுடைய உழைப்பை சுரண்டி விட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் கூட அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பியூர் பிஸ்னஸ் பார்வதி. நீங்கள் எதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க, நாங்களும் எதுவும் பர்சனலாக எடுத்துக்கல. இட்ஸ் அ கேம், யூ ஆர் அ கேம். தேங்க்யூ.